வணக்கம் அன்பு உறவுகளுக்கு. இந்த பதிவு வந்துட்டு ரொம்ப வேதனையோட, மனசு கஷ்டத்தோடு தான் இந்த பதிவு நான் போடுறேன். ஏன்னா நான் பாண்டிச்சேரியில் ஒரு 4 வருஷம் பக்கம் ஒரு இதயா ஸ்டே ஹோம் அங்கே தான் தங்கியிருந்தேன். அங்கே வந்துட்டு பலதரப்பட்ட மக்கள், எப்படின்னா வயதான பாட்டிமார்கள், கணவனால் கைவிடப்பட்டவங்க, கணவனை இழந்தவங்க, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க. அங்கே வந்து ஒர்க்கிங் விமன்ஸாக நாங்கள் ஒரு 15 பேர் தங்கியிருந்தோம். ஸோ அவங்க கூடையெல்லாம் நிறைய பழகி, இன்னும் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களையும் அங்கே வச்சுருந்தாங்க. அவங்களையும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துப்போம். அப்போதுலேருந்து இந்த சோஷியல் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் பாண்டிச்சேரி அங்கே முடிச்சுட்டு திருப்பி நாகப்பட்டினம் வந்து 2 ஹோமில் வேலை பார்த்தேன். SOSயில் வந்து ஒரு 2 வருஷம் பக்கம், இன்னொரு ஹோமில் வந்துட்டு ஒரு 5 வருஷம் பக்கம் டைலரிங் டீச்சராகவும் இருந்து வார்டனாகவும் இருந்தேன். அந்த ஹோம் பேர் இப்போ கொஞ்சம் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்குது. ஸோ அந்த குழந்தைங்களோடைய தான் என்னோடய லைஃப் நிறைய போயிட்டுருக்கு. இப்போவும் நான் தனிப்பட்ட முறையில் குழந்தைகள் கல்வி வளர்ச்சி மையம் அப்படின்னு ஒரு நானே ஒரு குரூப் வச்சுருக்கேன். அது மூலமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. போன வருஷம் பக்கம் நிறைய நோட்டு புக்கு கைடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். இந்த வருஷமும் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் இப்போ ஒர்க்கு போகலை. ஒரு 3 மந்த்தாக வீட்லேயே டைலரிங் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்காக இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன்னா, இப்போ சமீபமாக வந்துட்டு நான் வேலைக்கு வெளியில் போகலை, வீட்டிலே பண்ணுறதுனால. முன்னாடியே இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது. கொஞ்சம் நான் காலையில் ஒரு 7 மணிக்கு பஸ்ஸில் போயிட்டு நைட்டு ஒரு 9:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். அதான் பஸ் டைம். ஒர்க்கை முடிச்சுட்டு அங்கேருந்து 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரணும் நாகப்பட்டினத்துலேருந்து. இப்போ சமீபமாக ரொம்ப மனசை பாதிக்கிற விஷயங்கள் என்னென்னா, இந்த பஸ்ஸில் வந்து பள்ளி பிள்ளைகள் வந்துட்டு அப்படியே ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு, ஆண் பெண் இந்த குழந்தைகள் வந்து கையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க, தோளில் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. தலையில் அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட தலையில் கொட்டுது, கன்னத்தில் அடிக்குது. என்னமோ ஏதோ இந்த திருமணத்தில் வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்க வேண்டிய இருக்குது. நாகப்பட்டினத்துலேருந்து 1 ஹவர் ட்ராவல் பண்ணணும். A6லேயும் அப்படி தான் நடக்குது, A21லேயும் அப்படி தான் நடக்குது. இதை நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. இதில் மற்ற பள்ளி குழந்தைகள் வந்து அந்த யூனிஃபார்ம் போட்ட அந்த பிள்ளைங்க, அக்கா மாமா என்ன பாட்டு சொல்கிறார், அதாவது அந்த பிள்ளைய அக்கா, அந்த பையனை மாமா அப்படின்னு இந்த பிள்ளைங்க கூப்பிட்டு கிண்டல் பண்ணுது. நல்ல பாட்டாக இருக்குது, டான்ஸ் ஆடுங்கன்னு மாமாவை அனுப்பிச்சி விடுங்க, நான் ஆடுறேன். இது எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல. அவ்வளோ பெரியவங்க இருக்காங்க, வயதானவர்கள் இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு வராங்க. தெரியல, ரொம்ப வேதனையோடு இந்த பதிவை நான் வந்து பதிவிடுறேன். ஏதாவது பண்ணணும். ஏன்னா குழந்தைகள் இப்போவே வந்து இந்த மாதிரி இருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்து இப்போ வர்ற வருஷம் வந்து என்னுடைய மகளாக வந்துட்டு நாகப்பட்டினத்தில் படிக்க வைக்கணும். அப்போ அவங்களும் இதை பார்ப்பாங்க. இப்போ இது வரைக்கும் குழந்தைகளாகவே பார்த்தாச்சு. இப்போ வந்து காலேஜ் வந்து அங்கே சேர்க்கணும். அடுத்த வருஷம் ஒரு பொண்ணு சேர்க்கணும், அடுத்த இன்னும் 2 பேர் அவங்களையும் சேர்க்கணும், 1-2 வருஷம் கழிச்சு. அப்போ வந்து எதை நோக்கி போயிட்டுருக்குறாங்க? ஏதாவது தயவு செஞ்சு ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கணும். கேட்டுட்டு ஒரு நல்ல பதிலை கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். மிக்க நன்றி.